ஹாய், போன வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன வீடியோவில் சேவிங்ஸ்னால் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்னங்கிற ஒரு டிஃப்ரென்ஸை பேசியிருந்தோம். அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒய் இன்வெஸ்டிங், ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றத உங்களால் டிசைட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலைன்னா ஒரு தரத்துக்கு 2 தரமும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஒரு சின்ன கான்செப்டோட இன்வெஸ்டிங் பற்றி என்னன்றதை பார்ப்போம். இந்த கான்செப்ட் நீங்கள் மோஸ்ட்லி கேள்விப்படாத கான்செப்டாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் ஓகே, இது எப்படின்னு பாருங்கள். அதாவது வி கால் திஸ் அஸ் மேன் அட் ஒர்க் அண்ட் மணி அட் ஒர்க் கான்செப்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாருமே வி ஆல் லிவ் இன் அ சொசைட்டி. இப்போ நம்ம சமூகத்தில் வாழ்கிறோம் அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, சமூகம் நம்மளை கேட்டகரைஸ் பண்ணும் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் லிவிங்ஸில். என்ன மாதிரி கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தெர் ஆர் பீப்புள் இன் பாவர்ட்டி ஜோன், வறுமை கோட்டில் இருக்கிறவங்க அப்படிம்பாங்க. நம்ம கவர்மெண்ட்டு பிரகாரம் வறுமை கோட்டில் இருக்கிறவங்க யார் அப்படின்னாக்க, இது 7,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க வறுமை கோட்டுக்கு. குடும்ப வருமானம்னா அப்பா வேலைக்கு போகிறாரு, பையன் வேலைக்கு போகிறான், பொண்ணு வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் சேர்ந்து 7,000 ரூபாய்க்கு கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க பாவர்ட்டியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் சம்படி கால்டு நீட் பேஸ்டு அப்படின்றது. இந்த நீட் பேஸ்டு அப்படின்னா என்னென்னா, இது இன்றைக்கி எனக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பணம் வந்துருச்சா அப்படின்னு இருக்கிறவங்க. நம்ம ஒரு கலவைக்கெல்லாம் சொல்லணும்னா கைக்கு வாய்க்கும் சரியாக இருக்குப்பா, எனக்கு 10,000 ரூபா தேவை, 10,000 ரூபா வருது அப்படி இருக்கிறவங்க, நோ சேவிங்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்க நீட் பேஸ்டு. அடுத்த கேட்டகரி என்னென்னா, தெர் ஆர் பீப்புள் இன் கம்ஃபர்ட் ஜோன். இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது எப்படின்னா, எனக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு, வீடு இஎம்ஐயில் இருக்குது, கார் இஎம்ஐயில் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வேர் வி கால் இட் அஸ் கம்ஃபர்ட் ஜோன். அடுத்தது தெர் ஆர் பீப்புள் இன் லக்ஸுரி ஜோன். எனக்கு பணம் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு லக்ஸுரி ஜோனில் இருக்கிறவங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரோட ஆம்பிஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு கிளைம் அப் திஸ் லேட்டர். அதாவது பாவர்ட்டி ஜோனில் இருக்கிறவங்க எல்லாருமே தே ட்ரீம் அபவுட் லக்ஸுரி ஜோன். லக்ஸுரி ஜோனில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அல்ட்ரா லக்ஸுரி போயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நான் இந்த லேட்டரில் மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை வே ஆஃப் ஜென்ரேட்டிங் இன்கம், சம்பாதிக்கிறதுனால தான் நான் வர முடியும். அதாவது பாவர்ட்டி ஜோனில் எப்படி 7,000 ரூபாய் சொன்னோமோ, அது மாதிரி மாதத்துக்கு 7 லட்ச ரூபா சம்பாதிச்சா நான் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பேன். இல்லை லக்ஸுரி ஜோனில் மாதம் 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் சம்பாதிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இன்கம் இருந்தால் தான் நான் மேலே வர முடியும். ஸோ இந்த இன்கம்மை நான் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வழி தான் இருக்குது. என்ன அந்த 2 வழி? ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் மாதம் 30 நாள் வேலை செஞ்சேன்னா எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். இது ஒரு வழி. அடுத்தது நான் எங்கிட்ட கையில் இருக்கிற பணத்தை ஒரு முதலீடாக பண்ணி ஒரு வியாபாரம் தொடங்கலாம், ஒரு கடை வைக்கலாம், ஒரு கம்பெனி தொடங்கலாம். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எனக்கு ஒரு வருமானமாக இருக்கும். அடுத்தது ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டருக்கு படிச்சுட்டாரு, அவர் வேலைக்கு போக விரும்பலை. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் தனியாக கிளினிக் வச்சுருக்காரு அப்படின்னாக்கா அது ப்ரொஃபஷ்னல் இன்கம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நாட் ஒர்க்கிங் டூயிங் ப்ராக்டிஸ் ப்ரொஃபஷ்னல் இன்கம். அட்வொகேட்டு ப்ரொஃபஷ்னல் இன்கம். ப்ளேபேக் சிங்கர்ஸ் ஃபுல் டைம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க தே ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸோ இது எப்படின்னாக்கா, இது வி கால் இட் இஸ் மேன் அட் ஒர்க். அதாவது ஃபிசிக்கலாக ஒருத்தர் இருக்கணும். இதே லேடியாக இருந்தாக்க விமன் அட் ஒர்க்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்த வழி ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னாக்க, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஃபாதர் இஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா அவர் வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தாலே போதும், அவருக்கு ஒரு பென்ஷன் வந்துடும். இது ஒரு வழி ஆஃப் இன்கம். அடுத்தது நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, மேபி ஒரு சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்குது, நீங்கள் சென்னையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஒரு வீடு இருக்குன்னா இந்த ரெண்டல் இன்கம் நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த ரெண்டல் இன்கம் 30 நாள் ஆனால் உங்களுக்கு ரெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அடுத்தது பேங்க்கில் ஒரு எஃப்டி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த எஃப்டி நீங்கள் டெய்லி பேங்க்குக்கு போய் எஃப்டி க்ரோ ஆச்சா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த பணம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க, ஸ்டாக் இஸ் அனௌன்சிங் டிவிடெண்ட்னா வெதர் யூ ஆர் ஃபாலோயிங் இட் ஆர் நாட், இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் வந்துடும். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் மணி அட் ஒர்க். அதாவது ஃபிசிக்கலாக ஒரு பர்சன் இஸ் நாட் ரிக்வயர்டு அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்.
ஸோ இப்போ ஒரு கிளியர் கட்டாக ஒரு கேஸ் ஸ்டடியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். சப்போஸ் ஒரு ஃபேமிலிக்கு வந்து இந்த மேன் அட் ஒர்க்லேருந்து ஒரு 80,000 ரூபா பணம் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ அடுத்தது இந்த மணி அட் ஒர்க்லேருந்து ஒரு 20,000 ரூபா பணம் வருது. ஸோ இப்போ டோட்டல் இன்கம் எவ்வளோ? 1,00,000 ரூபா. இந்த 1,00,000 ரூபா ஒருத்தர் எதுக்கு சம்பாதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்துக்கிறதுக்கும் அவரோட டிபெண்டன்களோட தேவைகளை பார்த்துக்கிறதுக்கும் தான் சம்பாதிப்பாங்க. ஸோ இப்போ 1,00,000 ரூபா இன்கமில் இப்போ சப்போஸ் வி ஆர் பொசிஷனிங் இந்த ஃபேமிலியை வந்து இந்த கிராஃபில் பொசிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க, லெட் அஸ் சே தே ஆர் மூவிங் இன் திஸ் கிராஃப். இந்த கிராஃபில் மூவ் ஆகி லெட் அஸ் அஸ்யூம் அக்கார்டிங் டு மீ ஐ எம் சேயிங் தே ஆர் பிட்வீன் கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி ஜோன்னு வச்சுப்போம். எப்படி இவங்களால இந்த லெவலுக்கு வர முடியுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தேர் இன்கம். மேஜர் இன்கம் எங்கேருந்து வருது? மேன் அட் ஒர்க்லேருந்து வருது, 80,000 ருபீஸ். இந்த மேன் அட் ஒர்க்குக்கு தெர் ஆர் 3 ரிஸ்க். யாருக்காக இருந்தாலும் இப்போ நான் இங்கே பேசுகிறது எல்லாமே எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஸோ இது 3 ரிஸ்க் என்ன? ஃபஸ்ட்டு ரிஸ்க் வந்து வி கால் இட் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஆர் ரிட்ரென்ச்மெண்ட். இந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு வயசாகிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பீப்புளை வந்து ரிட்டையர் பண்ணி அமைச்சிருவாங்க. நம்ம கவர்மெண்ட்டு பிரகாரம் 58 to 60 வந்து எவ்ரிபடி ஹேஸ் டு கெட் ரிட்டையர்டு, ரைட்டு? இது ஒன்று. ரெண்டாவது அந்த ரிட்ரென்ச்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அவர் ஒரு டெக்னாலஜி படிச்சிருக்காரு, அந்த டெக்னாலஜி அப்சலேட் ஆகிடுச்சு, அதனால இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சார் உங்கள் டெக்னாலஜி இனிமேல் யூஸ்ஃபுல்லான நீங்கள் வேண்டான்னு சொல்லி வேலையை விட்டு அமைச்சிடுவாங்க. அது வந்து வி கால் இட் அஸ் ரிட்ரென்ச்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி. ஆக்சிடென்ட்னால வரலாம், இல் ஹெல்த்னால வரலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்னால டிசபிலிட்டி வரலாம். மூணாவது விச் இஸ் இன்னோவேட்டபிள், டெத்து. நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் வரப்போகுது தான், ஆனால் இன்றைக்கி வரும் நமக்கு தெரியாது. இப்போ அது சப்போஸ் வந்துடுச்சு, ஏர்னிங் டைமில் வந்துடுச்சு அப்படின்னாக்க இட் இஸ் எ ரிஸ்க்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னாக்க இந்த மேன் அட் ஒர்க்கு கட் ஆகிடும். சப்போஸ் இந்த மேன் அட் ஒர்க்கு கட் ஆச்சுன்னா இந்த செல்ஃப் அண்ட் டிபெண்டன்ஸோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள். தே வில் கம் டவுன் ஆன் திஸ் கிராஃப். அதாவது கம்ஃபர்ட்லேருந்து லக்ஸுரிக்கு மூவ் ஆனவங்க பாவர்ட்டிலேருந்து நீட் பேஸ்க்கு மூவ் ஆகிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக இது எதனால் அப்படி வராங்க அப்படின்னா, நம்ம வந்து வி ஆர் நாட் ப்ரொடெக்டிங் அவர் இன்கம். இந்த இன்கம் ஆஃப் 80,000 ருபீஸை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து இதில் கீழே வந்துடுவாங்க. இது மாதிரி நடக்கிறதுக்கு நான் என் ஃபேமிலிக்கு நடந்துச்சுன்னா விருப்பப்பட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அதை விருப்பப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை விருப்பப்பட மாட்டோம் அப்படின்னாக்க இதுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பிளானிங் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். இதை எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது ஸ்டில் டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் டீம் வில் கெட் இன் டச் வித் யூ அண்ட் கிளாரிஃபை. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.